ஓட்டுரிமையை தீர்மானிக்க 10-15 தலைமுறையாக பெங்களூரில் வாழ்கிறவன் தான் அங்கே ஓட்டு போட முடியுது. இன்றைக்கும் தாராவி பம்பாயில் ஒரு 2-3 லட்சம் பேர் ஓட்டு போட முடியல. எத்தனை தலைமுறையாக இருந்தோம். இவங்க நேற்று வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு பீகார் அங்கே ஓட்டுக்காங்கயா இந்தா ரேஷன் கார்டு மாற்றுற மாதிரி, இது மாற்றுற மாதிரி, பான் கார்டு மாதிரி, கேஸ் கனெக்ஷன் மாற்றுற மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. நாங்கள் சும்ப பயில்களா உக்காந்துக்கிட்டு என்னமா உங்களுக்கு சிங்சாங் அடிச்சுட்டு இருப்போமா? நடக்கிறது வேற. இந்த 6,36,00,000 ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரலில் எவனும் உள்ளே வர முடியாது. தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன். எதனாலும் பார்த்துக்கலாம். நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன், பார்த்துக்கலாம். சமூக அக்கறையோட இதை இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் இதை ஒழிக்கப்படணும். பாமெல்லாம் நிப்பாட்டுங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் செய்யுங்க. ஏன் இது ஒரு மாதத்தில் நடத்துகிறீங்களே வெண்ணீங்களா? நான் அவங்கள கேட்குறேன், நீ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் ஒரு மாதத்தில் நடத்தலாம்ல? 5 நாளில் நடத்தி முடிக்கலாம். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு இவனுங்களே உட்காந்து ஆண்டுக்கிட்டு பேண்டுக்கிட்டு மோண்டுக்கிட்டு இருக்கானுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கடா. ஏமாத்து வேலை. போராட்டம் வெடிக்கணும். தமிழ்நாடு முழுக்க போராடணும். முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பானர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவீன்னு துரத்தி விடணும்.